வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு எம்எம்டிபிடி ரியல் எஸ்டேட் சென்னை. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க வந்திருக்கிற ப்ராப்பர்ட்டி பார்த்திங்க அப்படின்னா மண்டிவாக்கம் ரூபி பில்டர்ஸ்லேருந்து ஆதனூர் ரோடுங்க. ஸோ அந்த ஆதனூர் ரோட்டில் இந்த மெயின் ரோட்லேருந்து ஜஸ்ட் அப்படியே 3வது பிளாட்டே நமக்கு வந்து நார்த் ஃபேஸிங்கில் சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க. 33 அடி ஃப்ரண்டேஜ். ஸோ 33 ஃப்ரண்ட் வருது, லென்த் வந்து 50 அடி வருது. பேக் சைடில் கோர்ஸ் இருக்குது. ஸோ சவுத் வெஸ்ட்டு அந்த சைடில் பார்த்திங்க அப்படின்னா கோர்ஸ் வருது. பின்னாடி வந்து 26 அடி வரும். ஸோ அந்த சைடில் ஏறி வந்தால் உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ற மாதிரி இருந்தால் இந்த ப்ராப்பர்ட்டி பர்ஃபெக்டாக உங்களுக்கு செட் ஆகும். கம்மி பட்ஜெட்டில் நார்த் ஃபேஸிங் 24 ஃபீட் ரோடு, 1500 ஸ்கொயர் ஃபீட்டு, 3500 பர் ஸ்கொயர் ஃபீட்டு. இந்த ஆதனூர் ரோடு எந்த அளவுக்கு டெவலப் ஆகுதுன்னு கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 60 ஃபீட் ரோடு இல்லை 80 ஃபீட் ரோடு பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ 80 பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை விட 60 ஃபீட் ரோடு பண்ணுறதுக்கு டெஃபினட்டாக சான்ஸ் இருக்குது. ஸோ ஊரை பக்கம் கிளம்பக்கம் நியூ பஸ் ஸ்டாண்ட் இருக்குல்லையா, அந்த பஸ் ஸ்டாண்டுக்கு எக்ஸாக்டாக போய் அந்த பிரிட்ஜ் மேலே ஏறி இறங்கும் இந்த ரோடு. அதனால் பார்த்தோம்னா எனி டைம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இங்கே டிரான்ஸ்போர்ட் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ நல்லா டெவலப் ஆகிட்டு வந்திருக்க இடம் அது. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அங்கே சுற்றி இருக்கிற இடத்துலலாம் இவ்வளோ அந்த டிஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி எல்லாம் பார்த்தோன்னா இப்போது புதுசாக லேஅவுட் போட்டு இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கோங்க. எல்லோரும் ரேட் பார்த்திங்க அப்படின்னா 4500 இல்லை 4300 பர் ஸ்கொயர் ஃபீட்டில் தான் போயிட்டுருக்கு. ஸோ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஆப்ஷன் ரீசேல் ப்ராப்பர்ட்டிக்கு நம்ம கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்கான ரீசன் இதுதான். ஒரு லேஅவுட்டில் போடுறதுக்கும் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா அங்கே ரோடு போட்டிருப்பாங்க, ஈபி லைன் போட்டிருப்பாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஒரு 1000 ரூபா மினிமம் ஒரு 1000 ரூபாய் டிஃப்ரெண்ட் இருக்கும். ஸோ அதனால் அது ஒரு குறைன்னு சொல்ல முடியல. ஒரு சிலருக்கு அது செட் ஆகலாம், ஒரு சில செட் ஆகாது இருக்கலாம். ஸோ அந்த 1000 ரூபாய் பர் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து நம்ம கம்மியாகுதுன்னா ஒரு நல்ல விஷயம் தான் இல்லையா. ஸோ அதனால் பார்த்திங்க அப்படின்னா நம்ம ரீசேலுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி நிறைய இடத்துல நம்ம சொல்லியிருப்போம். ஸோ அதை தான் இங்கேயும் சொல்கிறேன். இந்த இடத்துல கோர்ஸ் இருக்குது. அந்த கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா இது பர்ஃபெக்டான லொக்கேஷன், பர்ஃபெக்டான ப்ராப்பர்ட்டி. உங்களுக்கு இமீடியட்டாக பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீடு கட்டி குடியேறக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராப்பர்ட்டி. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா கடைகள் இதுவுமே இல்லாமல் இருந்தது. பார்த்திங்கன்னா நிறைய கடைகள் வந்துடுச்சு. டிரான்ஸ்போர்ட் பார்த்திங்கன்னா நிறைய பேர் பார்த்திங்கன்னா அங்கே வந்துட்டு தான் போயிட்டு தான் இருப்பாங்க. இந்த ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா இப்போது காரு, பஸ்ஸு, லாரி இதெல்லாம் போயிட்டுருக்கோம். பஸ் பார்த்திங்கன்னா இன்னும் விடலை. ஸோ இது வந்து ஒரு டபுள் ரோடு மட்டும் இருக்கிறதால பார்த்திங்க அப்படின்னா இப்போ பஸ்ஸஸ் எல்லாம் போகலாம். ரோடு எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்கன்னா டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா அந்த நீங்கள் மெயின் ரோடில் ஜிஎஸ்டி டச் ஆகிற அந்த ஸ்டேட் ஹைவேலேருந்து ரூபிலேருந்து போகிற அந்த ரோடு வந்து டெஃபினட்டாக பார்த்திங்கன்னா டிராஃபிக் ஆகும். அதனால் பார்த்திங்கன்னா இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ யூஸ் பண்ணுறவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அந்த ஒரு காரணத்துக்காக தான். இமீடியட்டாக பார்த்திங்க அப்படின்னா அந்த ரூட்டில் போனீங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் ஈஸியாக நம்ம வந்து கிளாம்பாக்கம் நியூ பஸ் ஸ்டாண்டு அந்த ஊரப்பாக்கம் கூட வந்து இந்த சைடில் ஈஸியாக போயிடலாம். அதனால் பார்த்தோம்னா ஆல்ரெடி இப்போ டெவலப் ஆகிக்கூடிய இடத்துல தான் பார்த்திங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ கம்மி பட்ஜெட்டில் உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி வந்துருக்குது. ப்ராப்பர்ட்டி சம்பந்தமான வேறு ஏதாவது டவுட் இருந்தால் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், கால் பண்ணுங்கள், பதில் காத்துட்ருக்கேன். வீட்டில் மகாலட்சுமியோட வாங்க, ப்ராப்பர்ட்டி பாருங்கள், பிடிச்சிருந்தால் அடுத்த கட்ட முயற்சி பண்ணலாம். கிளியரான டாக்குமெண்ட் வைஸாக பார்த்திங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்குது. லோனு கூட போய்க்கலாம். உண்மையாகவும் நேர்மையாகவும் கூட நன்றி.